சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருப்பாய். அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவையே அல்ல. நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் நீ தாராளமாக செய்து வெற்றி அடைவாய். ஆனால் இது எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. நம் செய்யும் விஷயங்கள் எல்லாம் சரியானது தானா? நம் விஷயங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் தான் செய்கிறோமா? இல்லை இது வெற்றி அடையும் நேரமா? இல்லை நம் செய்யும் விஷயத்தினால் நமக்கு தோல்வி கிடைக்கும் நேரமா என்று உனக்குள் அதிகமான குழப்பங்கள் இருக்கிறது. தங்கமே, நீ இப்பொழுது செய்யும் அனைத்து விஷயங்களும் வெற்றியடையும் விஷயங்கள் தான். இது வெற்றிக்கான நேரம். இந்த நேரத்தில் நீ எந்த அளவு உன்னுடைய முயற்சிகளை போடுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ காண்பாய். இப்பொழுது நீ முயற்சிகளை விட்டுவிட்டாய், ஆனால் எதிர்காலத்தில் நீ தவித்துதான் நிற்பாயே தவிர ஒரு பொழுதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது செய்யும் விஷயம் உனக்கு தோல்வியை கொடுக்காது. நீதான் நினைக்கிறாய் இது தோல்வியை கொடுக்குமோ என்ற இந்த கட்டம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரம். இப்பொழுது நீ எது செய்தாலும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளை நீ எடுத்துக்கொண்டே இருந்தாயானால் வெற்றி கிடைத்துவிடும். நான் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லுவது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கு நான் கண்முன் வந்து ஒரு விஷயத்தை இந்த வாராகி சொல்கிறேன் என்றால், இந்த வாராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுதும் உனக்கான குழப்பத்திற்கான தீர்வை கொடுக்கத்தான் வந்தேன். நீ அதிகமாக குழம்பிக்கிட்டே இருக்கிறாய். என்னவென்றால், ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டு அந்த விஷயம் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா, இந்த விஷயமானது வாழ்க்கையில் நல்லதற்காக நடக்கிறதா இல்லை கெட்டதற்காக நடக்கிறதா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். இப்பொழுது நீ செய்ய போகும் விஷயமும் சரி, செய்து கொண்டு இருக்கும் விஷயமும் சரி, உனக்கு நல்ல விஷயங்கள் தான். இதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவையே அல்ல. நீ எதுவாக இருந்தாலும் தைரியமாக என் மீது பாரத்தை போட்டுவிட்டு சந்தோஷமாக நீ செய்யலாம். எதையும் செய்யாமல் விட்டுவிடாதே. எந்த நேரம் உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நான் உனக்கு காட்டிவிட்டேன். இப்பொழுது நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகங்களாகவே தான் இருக்கும். ஒரு பிழை கூட நீ இப்பொழுது செய்யும் விஷயத்தில் ஒரு பிழை கூட வராது. எல்லாமே உனக்கு தாராளமாக திருப்திகரமாக கிடைக்கும் விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், உன் வாழ்க்கையில் என்பதை புரிந்து கொண்டு அதுபடி நடந்தால் எல்லாமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான். இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இரவாக இருக்கும். யாருடைய கனவிலும் அவ்வளவு சுலபத்தில் நான் போய் பார்க்கவும் மாட்டேன், அவர்களிடம் பேசவும் மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் என்னை யாராலும் பார்க்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் யாருடைய கனவிலும் நான் நம்பி போய் அவர்களுக்கு தரிசனம் தந்துவிட மாட்டேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன். அதற்கு இன்று இரவு உன் கனவில் தோன்றி அதற்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்வேன். நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் எல்லாமே பிழையாகி விட்டதே, எல்லாமே அது போல இனி வரப்போகும் ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கிறாய். அப்படியெல்லாம் இருக்காது. நிச்சயமாக மாற்றங்கள் ஆனது கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ எதையெல்லாம் தேடி தேடி ஓடுகிறாயோ இனி எல்லாமே உன்னை தேடி ஓடி வரும் காலம் வந்துவிட்டது. பொறுத்திருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஆனால் பொறுத்து இல்லை என்றால் எதையுமே சாதிக்க முடியாது. நீ இந்த நிமிஷம் ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவெடு. அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். படிப்படியாக ஒவ்வொன்றாக அனைத்து விஷயங்களுமே நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது செய்தால் எல்லாம் வெற்றி. கொஞ்ச நாட்களை நீ கடத்தலாம், நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், இப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு வருஷம் கழித்து செய்யலாம். இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருந்தால் அது அதற்கான நேரம் கிடையவே கிடையாது. இப்பொழுது நீ ஒரு காரியத்தில் இறங்கி அதை செய்ய ஆரம்பித்தாயானால் அது உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். நீ செய்ய ஆரம்பித்ததிலிருந்து உனக்கு தோல்வியையே தராமல் வெற்றியை மட்டுமே தரும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் முன்னுக்கு வருகிறீர்களோ நிச்சயமாக காலம் முழுவதும் உங்களுக்கு எல்லாமே ஏற்றங்களாகவே தான் இருக்கும்.
உன்னுடைய மனதில் அதிகமான குழப்பங்கள். இப்பொழுது செய்தால் நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதா என்று. இப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதுதான். உன்னை தூக்கிதான் விடுமே தவிர ஒரு பொழுதும் இறக்கையே விடாது. நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு, நானே உனக்கு சகலமும். எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். ஒரு பொழுதும் யாரையும் நினைத்து பயப்படாதே, ஒருவனை நினைத்தும் பயப்படாதே. துணை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் இரு. எல்லாம் சகலமும் உனக்கு நல்லதாகவே தான் நடக்கும். உனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னுடைய தங்கமே, இவனில்லை அவனில்லை என்னுடைய வாழ்க்கையில் என்று ஒரு பொழுதும் புலம்பாமல், உனக்காக நீ இருக்கிறாய், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்ய நீ இருக்கிறாய் என்று சந்தோஷப்படு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்தால்தான் உன்னை காப்பாற்ற முடியும், உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு நிலையிலும் யாருமே இல்லை, எனக்காக எதுவும் செய்வதற்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் புலம்பாதே. உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து தர நீ வணங்கும் தெய்வமானது இருக்கிறது. உனக்கு காவலாக நான் இருக்கிறேன். இதையெல்லாம் விட்டுவிட்டு மனித துணை வேண்டும் என்று நீ அலைகிறாய் பார், அதுதான் மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. உன்னை விட்டு ஒருவன் போய்விட்டான் என்றால் அவனை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஒரு பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக ஒரு நாள் அதைவிட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நீதான் நம்ப வேண்டும். நம்பு. எல்லாம் உனக்கு பிடித்தது போலவே இந்த வாராகி அமைத்து தருவேன். காலம் முழுவதும் நீ எதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் இனிமேல் உன்னை தேடி ஓடி வரும். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும் சத்திய வாக்கு. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இதற்கு முன்பு நிறைய விஷயங்களை இழந்தாய். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நீ பெறப்போகிறாய். இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் இன்பம்தான். இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு கிடைப்பதினால் இந்த வாழ்க்கை உனக்கு சொர்க்கம் போல இருக்கும். நரகம் போல இருக்கிறது வாராகி. நான் மட்டும் என்ன இவ்வளவு தவறு செய்தா பிறந்தேன், எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லையே, எல்லாமே கஷ்டமாக நடக்கிறதே என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்த உனக்கு இதுவும் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். உன் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷமாக நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் உனக்கு கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு துணையாகவே இருந்து அருள் புரிவேன். இது நான் உனக்கு தரும் சத்தியம். எப்பொழுதுமே என்னுடைய இரு கண்களும் உன்னை பார்த்து கொண்டு வழிநடத்தி கொண்டே இருக்கும். சந்தோஷமாக இரு. ஜெய் வாராகி.